பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் அவரை ஆராதிக்கும்படியாக கற்றுக் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்றியுள்ள இருதயத்தோடு இசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு மெத்துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர் அப்பா, நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணிப்போடு சுகமாய் பாதுகாத்து அப்பா இன்னொரு புதிய ஞாயிற்றுக்கிழமையை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா உமக்கு நன்றி, இயேசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூயாதி தூயவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலைதோறும் உங்கள் கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் புதிதாக பரிசுத்த கிருபினால் எங்களை வழிநடத்துவீராகப்பா. புதிய கிருபினால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உம்முடைய சமூகத்தில் அனுதினமும் ஆண்டவர் உம்மிடத்தில் அண்டிக் கொள்ளுவதற்கும் உம்மிடத்தில் சேருவதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. ஹல்லேலூயா. உங்கள் கிருபை எவ்வளோ பெரியதல்லவாப்பா, உங்களுடைய கிருபை எங்களை நடத்தினதல்லவா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கங்களின் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் முழு இருதயத்தோடு அப்பா உம்மை தேடுவதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா, எங்களுக்கு கிருபை தருவீராக, எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. உங்களுடைய அன்பு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் மேலான கிருபைகளுக்காக அப்பா, நீர் செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் உமது அண்டையில் கிட்டி சேருவதற்கு உம்முடைய பாதத்தில் காத்திருந்து ஆண்டவரே அனுதினம் உம்மிடத்தில் சேருவதற்கு கிருபை தருவீராகப்பா. எங்களுக்கு கிருபை தருவீராக, எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில் நீங்க இறங்கி வருவீராகப்பா. அப்பா நீர் மகிமையான காரியங்களை நீ செய்வீராகப்பா. நீங்க செய்யுங்க ஆண்டவரே, நீங்க செய்யுங்கப்பா. நீங்க எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக, எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தருவதற்கு நீங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. நீ பெரியவர், நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மாலே கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மாலே கூடும். அனுதினமும் இந்த காலை வேளையிலும் அர்ப்பணித்தோடு அர்ப்பணிப்போடு அனுதினமும் ஆண்டவரை முடித்து சேருவேன் என்று சொல்லுமா. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே அமர்ந்து வளர்ந்து எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா.
அனுக்கிரகங்களுக்கு தர வேண்டும் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆரம்பம் முதல் தொடக்கம் முதல் முடிவு புரிந்தும் உம்முடைய பிரசன்னம் எங்களை அளவில்லாமல் நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் ஒரு எடுத்து வாசிப்போம். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 8, 9, 10 3 வசனங்களை எடுத்து வாசிப்போம். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 8, 9, 10 3 வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது நாம் தேவனிடத்தில் சேரும் பொழுது அவர் நம்மளிடத்தில் சேருகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக பாவிகளே நம்மளுடைய கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக அறக்கிடுவது. 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த காலவேளையில் அவர் உயர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சீயோனிலே திட அஸ்திபாரம் என்கிற பாடலை அவர் உயர்த்தி நாம் பாடுவோம். எத்தனை புயல் அடித்தாலும் மலைகள் மோதினாலும் எட்டாத உயரத்தில் அவர் நம்மை நிறுத்துகிறவராக இருக்கிறார். அந்த காலவேளையில் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். சீயோனிலேயின் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நண்பும் கண்மலை. சீயோனிலேயின் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேன், கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேன், இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரம்
உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அவர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துவோம். இயேசு மகாராஜாவே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் அப்பா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடலை பாடுவதற்கு முன்பதாக இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை எடுத்து வாசிப்போம். ஆமென், அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் எத்தனையோ தேவர்கள் எண்ணப்பட்டாலும் நமக்காக இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே நாமம் நமக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாவர் இருக்கிற இடங்களில் எந்திரிச்சு அவரை போற்றி பாடும் வண்ணமாக அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஒரே ஒரு நாமம். பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரே ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன நாமம் என்றால் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். அல்லேலூயா. அதை உணர்ந்த வண்ணமாக ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்த. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அல்லேலூயா. யாவரும் கரங்களை தட்டி ஒரு சாமி பாடுவோம். ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே மாறும். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மை மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மை மாறும்.
நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தினால எல்லா அற்புதங்கள் நடப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா பேய்களும் எல்லா சேவின கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா அற்புதம் செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா நோய்களையும் நீக்குகிற நாமம் என் இயேசு கிறிஸ்துவின் நாமம். Yes, glory, hallelujah, hallelujah. Nalla riba saga lada naraba rikamba nada naraba. Hallelujah, hallelujah. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தாகம் உள்ளவை மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. இந்த கால வேளையிலே இயேசுப்பா தாகமா இருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக ஆண்டவரே. நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை மேலானது ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்கள் மேலானது ஆண்டவரே. நீ சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே. உலகத்தில் எத்தனையோ நாமங்கள் உண்டு, ஆனாலும் எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த என் இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒரே ஒரு நாமம், அது வெளியேற பெற்ற நாமம் அப்பா. ஓரி பல சகல வரபபபபா ரிமக்க தனர பிரிபிக்க பல தனர பபபா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை புயல்கள் எத்தனை காற்றுகள் அடித்தாலும் ஆண்டவரே உங்க நாமத்தை சொல்லும் பொழுது ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் அற்புதம் செய்தீங்க ஆண்டவரே. எத்தனை சூழ்நிலைகள் நாங்கள் கடந்து வந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் சொல்லும் பொழுது எத்தனையோ அற்புதங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்பா, நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரிஷகரபபபபா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, மை சோதரிக்கிறோம் அப்பா. நீர் அற்புதமானவர் ஆண்டவரே, நீர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதித்தால் 1000 நாவுகள் இருந்தாலும் உம்மை துதித்துக் கொண்டே இருந்தாலும் போதாது ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. ஓ தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு அற்புதம், அற்புதமே. சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே, கண்மலை மீது அந்த அடியை உணர்ந்தவர்களாக பாடுவோம். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே, நின்று உயர்த்தினாரே, உயர்த்தினாரே கண்மலை மீது. இயேசுவே
அளவிடாத எங்கள் மானேஸ்வரே ஆண்டவரே, இதற்கு வேறு எதுவுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, உமது அண்டையில் கிட்டி சேருவதற்கும் உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பப்படுவதற்கும் ஆண்டவரே வேறொரு நாமம் இல்லை ஆண்டவரே. எஸ் க்ளோரி, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, விவரிக்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர் நீர், சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா. நீர் எங்களோட கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களோட கூட இருக்கும் பொழுது ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை நீ செய்கிறவர் அப்பா. நீ பெரிய காரியங்களை செய்கிற வருகிற மாதத்தையும் வருகிற நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியதல்ல இயேசுப்பா. உங்களோட அன்புக்கு ஈடு இணையே இல்லை ஆண்டவரே. எஸ் க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள அன்புகள் யாருடைய அன்பு மாறி போகலாம், ஆனால் இயேசுவின் அன்பு ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னிடத்தில் என் அன்பு கூறுவது போல பின்னிடத்தில் அன்பு கூறுவாக என்று அப்பா 10 கட்டளை ஒரு கற்பனையாக நிற்க சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்மிடத்தில் இயேசுப்பா நாங்கள் அன்பு கூற வேண்டும். இயேசுப்பா, நீங்கள் என்னிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறது ஒன்றே உண்டு ஆண்டவரே. நாங்கள் உம்மிடத்தில் சேரும் பொழுது நீங்கள் என்னிடத்தில் சேருகிறவராய் இருக்கிறீர் அப்பா. எங்களோடு கூட நீர் வருகிற தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய நல்லவர், நம்முடைய கரங்கள் அவருடைய நமக்கு ஆதாரமாய் இருக்கிறது. அவர் நம்மை ஏந்தினாரே, தாங்கினார், உயர்த்தினாரே, இம்மட்டும் நடத்தி வந்தாரே. ஆண்டவரை நோக்கி விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்தவரே, அதிசயங்களை செய்பவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த அடியை உணர்ந்தவர்களாக பாடுவோமா? விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ நீர் நல்லவரே சப்பா. உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, என் ஆதாரமே. ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். ஏந்தினீர், எங்களை தாங்கினீர் அப்பா. தப்புவித்தீர், தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை மிகுதியான கிருபைகளை தேய்ச்சுகிறப்பா. காரணம் எதற்கு ஆண்டவரே? நீர் நல்லவராக, நம்ம சர்வ வல்லவராக இருந்து தகுதியில்லாத எங்களை தெரிந்தெடுத்தீங்க அப்பா.
அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத, எல்லாரும் ஒரு விஷயம் அடி உணர்ந்தவர்களாக, வர்ணிக்க முடியாத அதிசயங்களை செய்பவர்களே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் இன்னும் நடக்கவில்லை என்றால், ஒரு அற்புதங்கள் நடக்கவில்லை என்றால், இந்த காலை ஆராதனை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா வர்ணிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Yes, glory, hallelujah. முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, நீர் நல்லவரப்பா, நீர் ரொம்ப ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. உம்மை போல வேறொரு தேவன் இல்லை. நீர் எல்லாமே நீர் தாங்கப்பா. நீர் நல்லவரே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, உம் கரங்கள் என் ஆதாரமே. மகிமை இறங்கி வரும்படியா, ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கரம் தொடும்படியா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும்படியா, தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக, மகிமையுள்ள பிரசன்னம் இறங்கி வரட்டும் அப்பா. Yes, glory, hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உயர்த்தி கொண்டே இருக்கிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய நிரப்பினது. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். மீதியான பகுதியில் கர்த்தர் பொறுப்பேற்று நடத்துவீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு தந்து உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி எங்களை வழி நடத்த வேண்டும்படி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கட்டுகிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் உம்முடைய ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல் ஆராதனை 6:30 மணி முதல் 8 மணி வரையும், இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:30 வரையும், அது முடிந்த பிற்பாடு 10:45 முதல் 12 மணி வரை சண்டே கிளாஸ் நடைபெறும். இன்று மாலை 5 மணிக்கு டீன் சர்வீஸ் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:30 மணி முதல் 6 மணி வரை ஆன்லைன் ப்ரேயர் நடைபெறுகிறது. பகல் 11:30 மணி முதல் 12 மணி வரை கான்ஃபரன்ஸ் காலில் ப்ரேயர் நடக்கிறது. நீங்கள் அந்த ப்ரேயரில் இணைந்து கொள்ள வேண்டுமென்றால் கேர்செல் லீடர் சபை போதகர் இடத்தில் அணுகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கேர்செல் ப்ரேயர் பைபிள் டியூஷன் ஒவ்வொரு வாரமும் இந்த ஏரியாக்களில் நடைபெறுகிறது. பைபிள் டியூஷனுக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். வியாழக்கிழமை மாலை 7:30 மணிக்கு அன்பின் ஊழியம் நடைபெற்றது. 40 பேருக்கு உணவு கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவர்களுக்காகவும் கொடுத்தவர்களுக்காகவும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு சபையில் வைத்து உபாச ஜெபம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலை 8 மணிக்கு சபையில் வைத்து ஆண்கள் ஐக்கியம் நடைபெறும். ஆண்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். குளோபல் எக்ஸாம் எழுதியவர்களுக்கு கொளத்தூர் ஏஜி சபையில் வைத்து 25ஆம் தேதி கிராஜுவேஷன் நடைபெறுகிறது. அந்த குரூப்பில் எக்ஸாம் எழுதினவர்கள் நீங்கள் தயவாய் கலந்து கொள்ளுங்கள். அந்த குரூப்பில் உங்கள் நேம் போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை ஞாபகத்தில் வைத்து கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் ஒவ்வொரு வாதமும் வருகிற கடைசி ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்பவர்களுக்கு
நேரம் கொடுக்கப்படும். நீங்கள் சாட்சி கொடுக்க வேண்டுமென்றால் ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்வதற்கு நீங்கள் ஆயத்தப்படும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். 3 நாள் சிஏ கேம்ப் நடைபெற்றது. நமது சபையிலிருந்து ஒரு சில பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள். மிகுந்த ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காகவும் சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மை சபை போதகருக்காகவும் போதகர் குடும்பத்திற்காகவும் சபை தேவைகளுக்காகவும் நீங்கள் அனுதினமும் ஜபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடங்கள் எளிமை நின்று அந்த 3 வசனங்களை வாசிக்க இருக்கிறோம். சங்கீதம் 121 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். டேபிளில் இருக்கு. சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல் நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது.
இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. நம் கண்களை மூடி அப்படி நின்ற வண்ணமாக ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. அப்பா, ஒவ்வொரு வாரமும் எங்கள் இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தையை என் தேவனை தந்து எங்களுக்கு தேவையான மன்னாவை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் தருகிற தேவன். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு தேவையான வார்த்தையை தருவீராக. இந்த ஜனவரி மாதத்தின் 3ஆம் வாரத்தில் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோம். அப்பா, தாயின் பால் மறந்த குழந்தையை போல எங்களுடைய ஆத்துமாவை உங்கள் சமூகத்தில் அடக்கி அமர பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். கவலை இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே. கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, ஆண்டவரே நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே. எதை குறித்தும் பயமில்லையே, எதை குறித்தும் பயமில்லையே. என் நேசர் நடத்துகிறீ, தினம் என் நேசர் நடத்துகிறீ. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டு. எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு முறை சொல்லுவோமா? தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. ஒரு தாயினுடைய மடியில் ஒரு குழந்தை எப்படி ஒரு கம்ஃபர்டபுளா, எந்த அழுகை இல்லாமல் ஒரு நல்ல ஒரு இடத்தில் இருக்கிற அந்த உணர்வை பெற்றுக்கொள்கிறதோ, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரே, உங்க மடியில ஆண்டவரே தாயின் பால் மறந்த குழந்தையை போல எங்களுடைய ஆத்மாவை அடக்கி உங்க சமூகத்தில் அமர பண்ணுகிறோம். அப்பா, உங்க சமூகத்தில் அமர பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட இடைப்படுவீராக. தாயின் மடியில் உள்ள குழந்தையை போல உங்க சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, எந்த கவலையும் எங்களுக்கு இல்லை, எந்த கலக்கமும் எங்களுக்கு இல்லை. உங்க கரத்தை பிடித்து கொள்ளுகிறோம். உங்க மடியில நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துங்கப்பா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல, ஒரு குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. நன்றி. எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்கப்பா. மனிதனுடைய வார்த்தை அல்ல அப்பா, உம்முடைய வார்த்தையை எங்கள் மத்தியில் துணிக்க பண்ணுவீராக. வசனத்தை கேட்கக்கூடிய திறந்த இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். இந்த சங்கீதம் 131 இந்த 3 வசனங்களை இந்த காலை நேரத்தில் தியானிக்க
பரிசுத்த தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இன்று மாலையும் நமக்கு டீன் கூடுகையில் கடந்த வாரம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வசனம் படித்து எழுதியிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி மீதி உள்ள வசனங்களை இந்த வாரத்தில் அதை படித்து எழுத எல்லா பிள்ளைகளையும் பெற்றோர் நீங்கள் அனுப்பி தரும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திற்காக நான் என்ன வார்த்தையை பிரசங்கிப்பது என்று யோசித்த பொழுது, நேற்று காலையில் தேவனுடைய இருதயத்தில் தந்த ஒரு வார்த்தை தான், தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல, தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன், என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமே. நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். தேவன் நம் ஒவ்வொருவரோடு கூட இந்த காலை நேரத்தில் பேச போதுமானவராக இருக்கிறார். இந்த சங்கீதத்தை குறித்து சொல்லும் பொழுது சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இவ்விதமாக சொல்லுகிறார், ஒன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் டு ரீட் பட் லாங்கஸ்ட் டு லேர்ன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வாசிப்பதற்கு மிக சிறிய ஒரு சங்கீதம், ஆனால் கற்றுக்கொள்வதற்கு அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிற ஒரு சங்கீதம் என்று சொல்லுகிறார். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சங்கீதத்திலேயே மிக சிறிய சங்கீதம் 117 2 வசனங்கள் இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக ரொம்ப சிறிய சங்கீதம் எதுவென்றால் இதுதான், சங்கீதம் 131 3 வசனங்கள் தான் இருக்கும். ஸோ இந்த 3 வசனங்கள் மிக சிறிய சங்கீதம், வாசிப்பதற்கு மிக எளிமையான சங்கீதம், ஆனால் கற்றுக்கொள்வதற்கு அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிற, இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆராதனையில் நாம் தியானித்து முடிக்க முடியாது, அவ்வளவு காரியங்களை தியானிக்கலாம், அவ்வளவு சத்தியங்கள் இந்த 3 வசனங்களில் அடங்கி இருக்கிறது. தாவீது பாடின இந்த சங்கீதத்தை இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். பல நேரங்களில் இந்த உலகத்தில் நமக்கு வரக்கூடிய பல சத்தங்கள், பல கேள்விகள், பல குழப்பங்கள் நம்முடைய இருதயத்தை ஒரு பீஸ்ஃபுல்லான, ஒரு சாந்தமான, ஒரு சமாதானமான நிலையிலிருந்து சீர்குலைய பண்ணுகிறது. பல சத்தங்கள், பல சூழ்நிலைகள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்ச நேரம் தூங்கலாம், காலையிலிருந்து நிறைய வேலைகளை செய்திருக்கிறோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் ஃபோன் பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் சரியாக தூங்கும் போது தான் என்ன வரும்? ஃபோன் நமக்கு என்ன வந்துகிட்டே இருக்கும். அது வரைக்கும் ஒரு ஃபோன் வராது. சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு நம்ம ரெஸ்ட் எடுக்கும் பொழுது தான் ஃபோனில் என்ன வரும்? நோட்டிஃபிகேஷன் வரும், ஃபோன் கால் வரும். இப்படி மாறி மாறி காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் நாம் இளைப்பாறுவதற்கு, தேவையில்லாத எந்த தொந்தரவுகளும் வராமல் இருப்பதற்கு ஃபோனை என்ன பண்ணணும்? கொஞ்சம் நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா அட்லீஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சைலண்ட்லேயாவது என்ன பண்ணணும் அப்படின்னா போடும். ஃபோனுக்கு சத்தம் கேட்காமல் இருக்குது. இன்றைக்கி வர வர சர்வே சொல்லுகிறது, ஃபோனை வைத்து பல நோய்கள் வந்து கொண்டு இருக்குது. ஃபோன் கையில் இல்லாததுனால நடக்கும். உங்களை யாருக்காவது இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். நான் படிச்சுட்டு எனக்கு இருக்கான்னு பார்த்தேன். ஃபோன் கையில் இல்லைன்னா நடுக்கம் வருகிறது தான். நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை. இன்னும் கொஞ்ச நாளில் நிறைய பேருக்கு வர்றதை நம்மளே பார்க்க முடியும். நிறைய இடங்களில் ஃபோன் கையில் இல்லாமல் ஒரு சில மணி நேரங்கள் இருந்தால், நீங்கள் ரெகுலராக அடிக்டடாக இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்கள ஒரு நாள் 2 நாள் அந்த போதை பழக்கங்கள் இல்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? கை காலெலாம் அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஷிவராக ஆரம்பிச்சிடும். அதே போல் இப்பொழுது ஃபோன் கையில் இல்லைன்னா என்ன ஆகுது அப்படின்னா, பல நேரங்களில் நமக்கு என்ன ஆகுதுதான், மக்களுக்கு ஷிவராக ஆரம்பிக்குதான். இப்படி ஃபோன் நமக்கு ரொம்ப இன்றியமையாத ஒன்றாக மாறிக்கொண்டு வருகிறது. அப்போ கொஞ்ச நேரம் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபோனை கொஞ்ச நேரம் என்ன பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னா சைலண்டில் போட்டுட்டு டிஸ்டர்ப் இல்லாமல் நம்ம கொஞ்ச நேரம் இருக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் நம்முடைய இருதயம் ஒரு சாந்தமான நிலையில், எந்த தொந்தரவுகளும் இல்லாத நிலையில் நம்மால் இருக்க முடியும். அதே போல தான் எப்படி ஃபோனை நோட்டிஃபிகேஷன் இல்லாமல், ஃபோன் கால் இல்லாமல் சைலண்டில் போட வேண்டியது இருக்கிறதோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இந்த அமைதியான தருணங்கள் நம்முடைய ஆத்மாவுக்கு தேவை. நம்முடைய ஆத்மா பல காரியங்களை குறித்து என்ன பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கும், யோசித்து கொண்டு, இதை யோசிக்கிறது, அதை யோசிக்கிறது, அதை பண்ண வேண்டும், இதை செய்ய வேண்டும், பல குழப்பங்கள், பல கேள்விகள், பல பிரச்சனைகள், பல பாவங்கள் என்று சொல்லி நம்முடைய ஆத்மா அங்கே இங்கே என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஓடிக்கொண்டே இருக்கிறது.
சில நேரங்களில் தினந்தோறும் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்முடைய ஆத்மாவை அடக்கி அமர பண்ணுகிற தருணங்கள், நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. உங்களை எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது என்று தெரியவில்லை. தினந்தோறும் ஒரு சில நிமிடங்களாவது எந்த தொந்தரவும் இல்லாமல் அமைதியாக அமர்ந்திருக்கிற பழக்கம் நமக்கு தேவை. அமைதியாக நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை. தேவ சமூகத்தில் எந்த வார்த்தையும் தேவையில்லை. எந்த வார்த்தையும் இல்லாமல் தேவ சமூகத்தில் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருக்கிற தருணம் நம்முடைய ஆத்துமாவை தேவ சமூகத்தில் அமர பண்ணுகிற அந்த நாட்களாக நமக்கு இருக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டு ஆரம்பித்ததிலிருந்து நாம் பல காரியங்களுக்காக ஓடிக்கொண்டே இருக்கலாம். நிறைய காரியங்கள், அடுத்தடுத்து வேலைகள் வரலாம். இப்படி நம்ம ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது தேவன் நேற்று என்னுடைய இருதயத்தை தந்த ஒரு காரியம், 2026 எல்லா வருடங்களைப் போல 2026 நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. எல்லா நாட்களும் செய்வது போல இப்பொழுது வேலைகளை செய்கிறோம். எல்லா மாதங்களும் வேலைக்கு போவது போல, எல்லா நாட்களும் வீட்டில் சமைப்பது போல, எல்லா வாரங்களும் சபைக்கு செல்வது போல இந்த வருடமும் எல்லா காரியங்களும் என்ன பண்ண தான் செய்வோம் அப்படின்னா, வழக்கமாக செய்து கொண்டே தான் இருப்போம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் என்ன செய்ய ஆண்டவர் விரும்புகிறார்? நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில தருணங்கள், ஒரு சில நிமிடங்கள் தேவ சமூகத்தில் நம்முடைய ஆத்மாவை அடக்கி என்ன பண்ணுமா? அமர பண்ணணுமா? ஏதாவது சொல்லுங்க, என்ன பண்ணணுமா? அடக்கி அமர பண்ணணுங்க. பக்கத்தில் நம்ம பார்த்து சொல்லுங்க, கொஞ்ச நேரமாவது அமைதியாக இருங்க. வீட்டில் கொஞ்ச நேரமாவது அமைதியாக இருங்கன்னு சொல்லுங்க. நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொல்லுங்க, கொஞ்ச நேரமாவது அமைதியாக இருங்க. ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், எனக்கும் அந்த பழக்கம் இருக்குது. நம்ம வெளியே போயிட்டு வந்த உடனே என்ன தான் எடுப்போம்? வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்த உடனே ஃபோனை தான் எடுப்போம். ஃபோனை எடுத்து கொஞ்சம் நேரம் என்ன பண்ணணும்? ஃபோனை பார்க்கணும். இந்த வாரத்தில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே எங்கேயாவது போயிட்டு வாரீங்க, வேலைக்கு போயிட்டு வாரீங்க, வெளியே எங்கேயாவது போயிட்டு வாரீங்க, வேலைக்கு போயிட்டு வாரீங்கன்னா வந்த உடனே ஃபோன் எடுக்காமல் கொஞ்ச நேரம் அமைதியாக என்ன பண்ணி பாருங்கள் அப்படின்னா உட்கார்ந்து பாருங்கள். பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, நீங்கள் என்ன செய்தாலும் சரி, ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரியான அமைதியான தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. ஏனென்றால் நீங்கள் அமைதியாக தேவ சமூகத்தில் நீங்கள் எந்த ஜெபமும் ஏறெடுக்க வேண்டாம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, எங்கள் சபைக்காக, ஆத்மாக்களுக்காக, அதெல்லாம் நாம் ஜெபிக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கிறது. நான் இன்றைக்கு சொல்வது அந்த ஜெபம் அல்ல. தேவ சமூகத்தில் மினிமம் ஒரு 20 நிமிடம் எதை குறித்தும் யோசிக்காமல், எந்த ஜெபமும் இல்லாமல், ஒரு குழந்தை எப்படி தாயினுடைய கரங்களில் அமர்ந்திருக்கிறதோ, நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே இதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி பல விதங்களில் நான் எதற்காக தாவீது இப்படி சொல்லுகிறார், தாயின் பால் மறந்த குழந்தையை போலவென்று ஏன் சொல்லுகிறார் என்று சொல்லி பல காரியங்களை பார்த்தேன். பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரிந்திருக்கும் அதனுடைய அர்த்தம் என்னவென்று. ஒரு பிறந்த குழந்தை என்ன செய்யும்? ஒரு பிறந்த குழந்தை எப்பொழுது எதற்காக அழுது கொண்டே இருக்கும்? பசிக்காக. தாயினிடத்திலிருந்து அந்த பசிக்காக குழந்தை என்ன பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா, எப்போதும் அழுது கொண்டே இருக்கும் அந்த பசிக்காக. அம்மா என்ன செய்யணும்? சில மணி நேரங்களுக்கு ஒரு முறை அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த குழந்தை பசித்தால் அழுகும், தூக்கம் வந்தால் என்ன பண்ணும்? அழுகும். அப்படி அழும்பொழுதெல்லாம் தாய் அதனுடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீட் பேஸ்டாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குழந்தை தாயை எதிர்பார்க்கும். அதனுடைய தேவைக்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குழந்தை தாயை எதிர்பார்க்கும். ஆனால் சில மாதங்கள் செல்ல, குழந்தை வளர வளர, அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் வைத்திருக்கிறார்கள். அந்த குழந்தை தாயினிடத்திலிருந்து அந்த மதர் ஃபீடை ஸ்டாப் பண்ணுற நாட்கள் வரும், பார்த்தீங்க இல்லையா? அந்த நாட்கள் இருக்கிறதுலேயே ரொம்ப கொடூரமான நாட்கள். குழந்தைகளை வளர்த்தவர்களுக்கு தெரியும். அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணும் பொழுது குழந்தைகள், ஒரு சில பிள்ளைங்க 1-2 நாட்கள் இருக்கலாம், ஒரு சில பிள்ளைங்க பல நாட்கள் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க, ரொம்ப கஷ்டப்படணும். எதற்காக? இதுவரைக்கும் அதனுடைய தேவையெல்லாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில், தாயினுடைய கரத்தில், ஒரு அரவணைப்பில் அதனுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்து கொண்டே வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த தேவை இதுவரை கிடைத்த வண்ணமாக என்ன பண்ணல அப்படின்னா கிடைப்பது இல்லை. ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பிறகு மதர் ஃபீடை ஸ்டாப் பண்ணி ஒரு சில நாட்களுக்கு பிறகு பால் மறந்த ஒரு குழந்தை இப்போ என்ன பண்ணாது அப்படின்னா
பசிக்காக தாயினை எதிர்பார்க்காது, மாறாக இப்போவும் பல குழந்தைகள் அழத்தான் செய்வாங்க, அது மதர் ஃபீடை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம். ஆனால் இப்பொழுது எதை எதிர்பார்ப்பார்கள் என்றால் பசிக்காகவும் அழுவார்கள். ஆனால் முக்கியமாக தாயினிடத்தில் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா their presence. அவங்களுடைய அம்மா அவர்களை பார்த்து கொள்ளுகிற நபர் அங்கே இருக்க வேண்டும், அவர்களோடு கூட இருக்க வேண்டும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வளரும் பொழுது குழந்தைங்க நீங்கள் பக்கத்தில் இல்லைன்னு உடனே என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, லைட்டாக அழ ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஒரு சவுண்டு கொடுத்தீங்கன்னா போதும், நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன், நீங்கள் வேலையை பார்த்துட்டே ஒரு சவுண்டு கொடுத்தீங்கன்னா போதும், கொஞ்சம் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமைதியாக இருப்பாங்க. அப்போது பால் மறந்த ஒரு குழந்தை என்ன எதிர்பார்க்கிறது என்றால் தேவைக்காக தாயை தேடி அளவில்லை, மாறாக தாயோடு இருக்க வேண்டும். The presence of the mother matters to the baby. தாய் அந்த இடத்தில் இருப்பது அந்த குழந்தைக்கு இப்பொழுது தேவை. இப்பொழுது அந்த குழந்தையினுடைய தேவை தனக்கு பால் வேண்டும் என்றோ தூக்கம் வேண்டும் என்றோ எதிர்பார்ப்பது அல்ல. பால் மறந்த குழந்தை தாயோடு கூட இருக்க வேண்டும், வேற எதுவும் அதற்கு இப்பொழுது எதிர்பார்ப்பல்ல. ஏனென்றால் இப்பொழுது அதற்கு சாப்பாடு வெளியிருந்து கிடைக்குது, எல்லாமே வெளியிருந்து கிடைக்குது. தாயினிடத்திலிருந்து கிடைப்பது ஒன்றே ஒன்றுதான், தாயினுடைய அரவணைப்பு, தாயோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரசன்ஸ். அதை நான் எப்படி வார்த்தைகளால் விவரிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. தாயோடு கூட இருந்தால் போதும், குழந்தைகளுக்கு என்ன கிடையாது அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க அமைதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க மாட்டேங்காங்களே பாஸ்டர்னு உங்கள் பார்வையெல்லாம் தெரியுது. பிள்ளைங்க வளர வளர அப்படி தான் இருக்கும். ஸோ இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், தேவ சமூகத்தில் பிறந்த குழந்தை தேவை எல்லாவற்றையும் தேவனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும். பிறந்த குழந்தை எப்படி பசிக்கும் பொழுதெல்லாம் அழுது கொண்டே இருக்கிறதோ அதே போல் நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளரும் பொழுது தேவை எல்லாவற்றையும் ஆண்டவரத்தில் சொல்லிகிட்டே இருப்போம், தேவையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்போம். ஆண்டவரும் தேவைகளெல்லாம் சந்தித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் வளர 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 தேவன் நம்மிடத்தில் எப்படி எதிர்பார்க்கிறார் என்றால், ஒரு குழந்தை வளருவதை போல நாமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர 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 எப்படி அந்த குழந்தைக்கு தாய் கரத்தில் இருந்தால் போதும், தாயினுடைய மடியில் இருந்தால் போதும், தாய் தன்னை சுற்றி தனக்கு அருகில் தாயினுடைய சத்தம் கேட்டால் போதும், தன்னுடைய பார்வையில் தாய் இருப்பது தெரிந்தால் போதும் என்று அந்த குழந்தை அமைதியாக இருக்கிறதோ அதே போல ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தால் போதும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டால் போதும், அவர் என்னோடு கூட இருந்தால் போதும், இந்த தேவைகள் அந்த தேவைகள் இந்த காரியம் இதெல்லாம் அடுத்தபடியாக இப்பொழுது தேவையெல்லாம் நமக்கு என்னன்னா அவர் கரத்தில் இருக்கணும். தாய் மடியில் இருக்கக்கூடிய குழந்தையை போல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவருடைய சமூகத்தில் அவருடைய மடியில் அமர்ந்திருக்கிற குழந்தைகளாக தினந்தோறும் ஒரு சில நிமிடங்கள் தேவ சமூகத்தில் செலவிடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரிகிறது? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில நிமிடங்கள் தேவ சமூகத்தில் தேவைகளுக்காக அல்ல, உங்க பிரச்சனைகளுக்காக அல்ல, அது எல்லாவற்றையும் வைத்து விடுங்கள், அது எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த வாரத்தில் தயவு செய்து முயற்சி எடுத்து பாருங்கள். தேவன் நமக்கு தருகிற ஒரு அலாரமாக நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு எச்சரிப்பு மணியாக எடுத்துக்கொள்ள. ஏனென்றால் ஓடி 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 நமக்கு என்ன தேவை, நாம் எதற்கு ஓடுகிறோம், நாம் என்ன செய்ய போகிறோம் எதுவுமே தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லுகிறேன். நான் பிரசங்கத்துக்குள்ளே போல ஆரம்பத்திலிருந்து அப்படியே மனசு இருக்கிறதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்படி ஓடிக்கொண்டே இருப்பதனால் என்னென்ன பிரச்சனை இருக்குது, தன்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது, தன்னுடைய மனைவியினுடைய தேவை என்ன, தன் பிள்ளைகளுடைய தேவை என்ன, அவங்க எப்படி இருக்கிறாங்க, இது எதுவுமே நமக்கு தெரியாது. எப்போன்னா ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது. பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறேன், எல்லா காரியங்களும் வீட்டில் செஞ்சு கொடுக்குறேன், சம்பளத்தெல்லாம் கொடுத்து எல்லா ப்ரொவிஷன்ஸும் நான் தான் வாங்கி கொடுக்குறேன், ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு ஆண்கள் சொல்லலாம். இல்லை, அது மட்டும் அல்ல குடும்பத்தினுடைய தேவை. அதை தாண்டி ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு அநேக தேவைகள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம எப்போ புரிந்து கொள்ள முடியும் என்றால், நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நமக்கு என்ன தேவை என்பதை புரிந்தால்தான் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு என்ன தேவை என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எல்லா ஆண்களுக்கோ நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் நினைக்காதீங்க, எச்சரிப்பு, தேவன் நமக்கு தருகிற எச்சரிப்பு. ஏனென்றால் நம்ம குடும்பத்தை குறித்து
எல்லாம் நாம் செய்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் நமக்கு என்ன தேவை என்று நமக்கு தெரிவதில்லை. நமக்கு என்ன தேவை இதெல்லாம் எப்போ நமக்கு தெரியும் என்றால், தேவ சமூகத்தில் சில நிமிடங்கள் அமைதியாக, எந்த கேள்வியும் இல்லாமல், எந்த குழப்பமும் இல்லாமல் தேவ சமூகத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். ஒரு நீங்கள் எப்போது இந்த காரியத்தை மட்டும் இந்த மெட்டஃபரை மட்டும் மறந்துடாதீங்க. எப்படி ஒரு குழந்தை தாயினுடைய கரத்தில் அமைதியாக இருக்குதோ, நாள் ஃபுல்லாக அழுது கொண்டே இருக்காது. தேவைப்படும் பொழுது மட்டும் அழும். மற்ற நேரங்களில் எல்லாம் மதரோட பிரசன்ஸ் இருந்தால் போதும், குழந்தை அமைதியாக இருக்கும். அதே போல் தேவ சமூகத்தில் ஒரு 20 நிமிடம் அமைதியாக தேவ சமூகத்தில் காத்திருங்கள். நீங்கள் யார், உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய ஆத்மாவின் நிலை என்ன, இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், இதெல்லாம் நம்ம ரிவைவ் பண்ணக்கூடிய நேரம் எதுவென்றால் தேவ சமூகத்தில் நீங்கள் அமைதியாக காத்திருக்கிற அந்த 20 நிமிடங்கள். இந்த வாரத்தில் தயவு செய்து இந்த காரியத்தை முயற்சி எடுங்கள். வார்த்தையை கேட்டுவிட்டு அப்படியே நீங்கள் சென்று விடாதீர்கள். தேவ சமூகத்தில் 20 நிமிடம் நீங்கள் உங்களை எப்படி நினச்சிக்கோங்க அப்படின்னா, ஒரு குழந்தையை போல, உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கிறது போல நீங்கள் ஒரு சின்ன குழந்தை, தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய குழந்தையாக உங்களை நினைத்து கொள்ளுங்கள். 20 நிமிடம் தேவ சமூகத்தில் அமைதியாக காத்துருங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அதே தான் மனைவிகளுக்கும், அதே தான் பிள்ளைகளுக்கும். நாம் எல்லாரும் நம்முடைய தேவையை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள நம்மை சுற்றி இருப்பவர்களையும் சரியாக நடத்துவதற்கு, அறிந்து கொள்வதற்கு இது மிகுந்த தேவையான ஒன்று. இப்போ உங்கள் எல்லாரிடத்திலும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுவோம்? நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கிறோம் பாஸ்டர், ஐ எம் ஃபைன். ஆனால் உண்மையாக நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு உங்களுடைய ஃபிசிக்கலாக கேட்கல, உங்களுடைய ஆத்மாவை பார்த்து கேட்டு பாருங்கள், உங்களுடைய சோல். ஏன்னா அதனால தான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்க வசனத்தில், தாயின் பால் மறந்த குழந்தையை போல என்னை அடக்கி அமர பண்ணினேன்னு சொல்லலை. எதை அடக்கி அமர பண்ணுகிறாரு அந்த வசனத்தை பாருங்க, என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணுகிறேன். நீங்கள் கையை காலையும் கட்டிட்டு அமைதியாக இருக்கிறது அல்ல, உங்கள் ஆத்மா, த சோல், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, அதை அமர பண்ணணுமா. அதனால கேட்குறேன், இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து நீங்கள் கேட்டு பாருங்க. நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம், உங்களுடைய ஆத்மாவை பார்த்து நீங்கள் கேட்டு பாருங்க, ஹவ் ஆர் யூ, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு உங்கள் ஆத்மாவை பார்த்து கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? ஐ எம் ஃபைன் யார் சொல்லிடாதீங்க, தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. உங்கள் ஆத்மா இன்றைய காலையில் எப்படி இருக்கிறது? உங்கள் ஆத்மாவின் நிலை என்ன? பாஸ்டர், காலையில் எழும்புகிறோம், ஓடுகிறோம், நைட்டு வரோம், தூங்குகிறோம், சாப்பிட்றோம், இப்படியே ஓடிட்டு இருக்கிறோம். தேவன் தேவையை சந்திக்கிறார், எல்லாம் போய்கிட்டு இருக்குது. இல்லை, ஆண்டவர் இந்த 2026 ஆரம்பித்திருக்கிறோம், 3வது வார்த்தை வந்து நிற்கிறோம். ஆண்டவர் நமக்கு தருகிற தெளிவான வார்த்தை, தாயின் பால் மறந்த குழந்தையை போல உங்களுடைய ஆத்துமாவை அவர் சமூகத்தில் அடக்கி அமர பண்ண தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா. பாஸ்டர், எனக்கு டைமே இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், ஒரு 10-20 நிமிடம் கூட எனக்கு டைம் இல்லை. அப்படி யாராவது இருந்தால் ஆராதனை முடிவில் என்கிட்ட வாங்க. இல்லை ஆராதனை முடிவில் வர்றதுக்கு உங்களுக்கு கூச்சமாக இருந்துச்சுன்னா இடையில ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எப்படி டயத்தை உருவாக்கிக்கிறது நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா டைம் இல்லை, தேவ சமூகத்தில் இருக்க முடியலன்னு யாருமே சொல்ல முடியாது. உண்மை என்ன தெரியுமா? ஒருவேளை இங்கே இருக்க நீங்கள் என்ன சொல்லாமல் இருக்கலாம், பாஸ்டர் ஜெபம் பண்ணுறதுக்கு, தேவ சமூகத்தில் இருப்பதுக்கு டைமே இல்லைங்கிறது உங்களுடைய பதிலாக இருந்துச்சுன்னா நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேரம் இல்லை என்பது காரணம் அல்ல, அது உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமாக உங்களுக்கு தெரியவில்லை. இல்லை என்றால் நமக்கு எது முக்கியமோ அதுக்கு நேரத்தை எப்படியாவது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒதுக்கித்தான் ஆகும். யாராவது சொல்லுவீங்களா, எங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலில் விடுறதுக்கு டைம் இல்லைன்னு யாராவது சொல்கிறீங்களா? எனக்கு டைம் இல்லை, நீயே என்ன பண்ணிடு, இன்னைக்கு போயிரு. இல்லை, பிள்ளைங்களை ஸ்கூலில் விடுறது எவ்வளோ முக்கியம் நமக்கு தெரியும். இன்னைக்கு வேலைக்கு போகிறதுக்கு டைம் இல்லைன்னு யாராவது சொல்கிறோமா? இல்லை. ஏனென்றால் அதெல்லாம் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா, ரொம்ப முக்கியமான காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியங்கள் லிஸ்ட்டில் அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஜெபிப்பதற்கு தேவ சமூகத்தில் ஒரு 20 நிமிடம் அமைதியாக இருப்பதற்கு நேரம் இல்லைன்னா, இந்த உண்மையான காரணம் நேரம் இல்லை என்பது அல்ல, அது எனக்கு முக்கியம் அல்ல. பாஸ்டர், அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் பாஸ்டர், எனக்கு ஜெபிக்கிறது ஆண்டவர் ரொம்ப முக்கியம். வார்த்தையில் நமக்கு வந்து விடுகிறது.
நம்முடைய அறிவில் நமக்கு தெரிகிறது தேவ சமூகத்தில் காத்திருப்பது, தேவனோடு அமர்ந்திருப்பது நமக்கு ரொம்ப முக்கியங்கிறது நம்முடைய அறிவுக்கு தெரிகிறது. ஏனென்றால் பிறந்ததிலிருந்து நாம் எல்லாரும் கற்றுக்கொண்டிருக்கிறோம், ஜெபிக்க வேண்டும், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், இதெல்லாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் உங்களுடைய மனதில் உங்களுக்கு எது முக்கியம் என்று உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டிஸ்? எது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது? அதில் தேவனும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதோ எத்தனாவது இடத்தில் இருக்கிறது? நீங்கள் ஒரு நாளை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு எது முக்கியமோ அதுக்கு எல்லாவற்றுக்கும் நேரம் சரியாக இருக்கும். தேவனுக்கு கொடுக்க நேரம் இல்லை. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் ஒரு நாள் முழுவதும் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கிறது ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். அதில் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய 20 நிமிடத்தை இல்லை என்றால், தேவனுக்கு கொடுக்கக்கூடிய 20 நிமிடத்தை கொடுத்து விட்டு மற்ற காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீஅலைன் பண்ணுங்க. ஏன்னா ஒரு தாய் பால் மறந்த குழந்தையை போல தேவ சமூகத்தில் இந்த 2026 ஜனவரி மாதத்தில் வந்திருக்கோம். நீங்கள் அடக்கி அமர பண்ணவில்லை என்றால், உங்களுடைய தேவையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால், தேவன் நடத்துதலை, தேவன் உங்களுடைய குடும்பத்தை நடத்துவதை, உங்கள் கணவன் மனைவியாக உங்களுடைய உறவை நடத்துவதை, உங்கள் பிள்ளைகளை நடத்துவதை, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஆத்மாவை தேவன் நடத்துவதை உங்களால் இந்த ஆண்டில் புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் திட்டவட்டமாக நமக்கு சொல்லுகிறார், தேவ சமூகத்தில் 20 நிமிடம், எந்த கேள்வியும் இல்லாமல் ஜெபமும் இல்லாமல் 20 நிமிடம் தேவ சமூகத்தில் அமைதியாக அமர்ந்திருங்கள். நான் சொல்கிறேன், ரொம்ப நாள் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாங்க, எல்லா நாளும் சொல்லலை, இந்த ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்க. இந்த ஒரு வாரம் தினந்தோறும் 20 நிமிடம். நான் நேற்று இதை டிசைட் பண்ணியிருக்கிறேன். தினந்தோறும் அதிகாலை ஜெபம் முடியும், 5:30 to 6 ஜெபம் முடியும். முடிந்த உடனே 20 நிமிடம் எந்த ஜெபமும் இல்லாமல் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும்னு நான் யோசிச்சிருக்கிறேன். ஏன்னா காலைல 5 மணிக்கு எழும்பி 5:30 வரைக்கும் அந்த வேத பொதியை வாசிச்சுட்டு டிவோஷனை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ப்ரேயருக்கு வருவேன். ப்ரேயருக்கு வந்து முடிச்சுட்டு ஒரு 20 நிமிடம் அமர்ந்திருக்கணும்னு நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் அதே போல் உங்களுக்கு ஏற்றாற் போல் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்க. இந்த ஒரு வாரம் நீங்கள் தேவ சமூகத்தில் அமைதியாக இருந்து பாருங்கள். உங்களை பற்றின புரிதலும், உங்கள் ஆத்மா என்ன நிலையில் இருக்கிறது, உங்கள் ஆத்மா எவ்வளவு சோர்வான நிலையில், உங்கள் ஆத்மா எவ்வளவு தேவையோடு அலைந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய இருதயத்தில் தந்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். பசங்க எல்லாருக்கும் காது இருக்கு, எல்லாரும் கேட்டிருக்கிறோம். வசனத்தை கேட்பதோடு மாத்திரமல்ல, அதன்படி நடக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராய். வாசியுங்கள் 131 1வது வசனம். ஆமென். முதல் வசனத்தில் சொல்லுகிறார் தாவீது, கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதும் அல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. முதலாவது வசனத்தில் தாவீது சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தாழ்மையை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள, தரித்து கொள்ள ஒரு அழைப்பை தாவீது நமக்கு தருகிறார். என்ன சொல்லுகிறார்? 3 காரியம் சொல்லுகிறார். முதல் காரியம், என் இருதயம் எப்படிப்பட்டது அல்ல, இருமாப்புள்ளது அல்ல. 2வது சொல்லுகிறார், என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. 3வது சொல்லுகிறார், பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாத்துலேயும் இப்போ என்ன பண்ண மாட்டேன், கரெக்ட், மூக்கு நுழைக்க மாட்டேன், அதுதான் சொல்கிறார். அப்போது நீங்கள் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணணும்னு சொல்கிறாரு தாவீது. அதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை சொல்லுகிறார். இந்த முதல் வசனம், என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகள் அல்ல, பெரிய காரியங்கள் எனக்கு மிஞ்சின காரியம் நான் தலையிடுகிறது இல்லை. இதெல்லாம் எதற்காக முதல் வசனத்தில் சொல்லுகிறார் என்றால், நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்கு முதல் அடிப்படை குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் ஆத்மாவில் தாழ்மை இல்லாமல் தேவ சமூகத்தில் உங்களை அடக்கி அமர பண்ணுவது. நீங்கள் தலைகீழ நின்னால் என்ன நடக்காதுன்னா, நடக்கவே நடக்காது.
ஒருவேளை இதுவரை உங்கள் இருதயத்தில் ஒரு கேள்வி இருக்கலாம், ஏன் என்னால் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க முடியவில்லை, ஏன் என்னால் ஒரு 20 நிமிடம் கூட தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியவில்லை என்றால், நமக்குள் வெளிப்படையான தாழ்மை அல்ல, நம்முடைய இருதயத்தில் தாழ்மை இல்லாமல் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியவே முடியாது. நேற்று இதை வாசிக்கும் பொழுது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. பல நேரங்களில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க முடியாததற்கு மிக முக்கியமான காரணம், உங்கள் இருதயத்தில் எங்காவது ஈகோ ஒட்டிட்டு இருக்குதா, உங்கள் இருதயத்தில் எங்காவது தாழ்மை இல்லாத இருமாப்பு ஒட்டி கொண்டு இருக்கிறதா, உங்கள் இருதயத்தில் எங்காவது மேட்டிமை ஒட்டி கொண்டு இருக்கிறதா என்பதை சற்று நிதானித்து பாருங்கள். இருக்கிறது என்பது தெரிந்தால் உடனடியாக அவங்களை எடுத்து விடுங்கள். தேவ சமூகத்தில் அழகாக நீங்கள் அமர்ந்திருக்கலாம். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் தேவனோடு அமர்ந்திருக்கலாம். இன்னைக்கு அதிகாலை ஆராதனையில் வாசித்தது போல உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, தேவ சமூகத்தில் யாக்கோபு 4:10 அந்த வசனம் என்ன சொல்லுது, உங்களை தாழ்த்துங்கள், தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திற்கு வருவார். நீங்கள் எப்பொழுது தேவ சமூகத்தில் நான் திருப்பி சொல்லுகிற வெளிப்படையான தாழ்மை அல்ல, தாவீது சொல்லுகிறது உங்களுடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய தாழ்மை. முதலாவது சொல்றாரு, என் இருதயம் இருமாப்பு உள்ளது அல்ல. உங்க இருதயத்தை பார்த்து கேளுங்க, எனக்குள்ள தாழ்மை இருக்கிறதா? உங்களை நீங்களே கேளுங்க பார்க்கலாம். எல்லாரும் உங்க இருதயத்தில் கை வச்சுக்கோங்க. எனக்கு தாழ்மை இருக்குதான்னு உங்களை நீங்களே மனசுக்குள்ள கேட்டு பாருங்க. நான் வாசிக்கும் போது அப்படிதான் கேட்டுப்பாரு. உங்க இருதயத்தில் தாழ்மை இருக்கிறதா? என் இருதயத்தில் எனக்கு தாழ்மை இருக்குதா? கேட்டு பாருங்க. போதும். எனக்கு தாழ்மை இருக்கிறதா? வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். நீதிமொழிகள் 18:12 வாசியுங்கள். நீதிமொழிகள் 18:12. வேகமாக. அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. வசனம் சொல்லுகிறது, அழிவு வர்றதுக்கு முன்னாடி இருதயம் எப்படி இருக்குமா? இருமாப்பா இருக்குமா. நான் சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்காமல் இருக்கிறது எங்கே கொண்டு போய் நிற்கும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிவுக்கு நேராக கொண்டு செல்லும். அழிவுக்கு முன்னானது என்ன சொல்லுது வசனம்? அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அதே தான் நீதிமொழிகள் 16:5 வாசிங்க. 16:5. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் 16:5, மன மேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். போதும். மன மேட்டிமை, உங்க இருதயத்தில் ஒரு மேட்டிமை இருக்கிறது, நான் என்கிற ஒரு எண்ணம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. நான் பெரியவன், எனக்கு எல்லாவற்றிலும் மேன்மையான இடம் வேண்டும், நான் தான் முக்கியமானவனாக இருக்க வேண்டும், என்னை தாண்டி தான் எல்லாம் அப்படிங்கிற எண்ணம் நம்மை அறியாமல் நம்முடைய ஆத்மாவில் இருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், மன மேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவனா? அருவருப்பானவன். உங்களுக்கு அருவருப்பா இருக்கிற ஒரு நபரோடு நீங்க சேர்ந்து இருப்பீங்களா? அப்படிதான் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கீங்களா? இல்லை, இருக்க மாட்டோம். யாரும் நமக்கு அருவருப்பா இருக்கிற ஒருவரோடு நாம் இருக்க மாட்டோம். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், மன மேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அப்போ மன மேட்டிமையோடு இருக்கிற ஒருவனோடு தேவன் வாசம் பண்ணுவாரா? தேவ பிரசன்னம் அங்கே இருக்குமானா? கண்டிப்பா இருக்காது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீது பாடுகிறார், முதலாவது நான் என்ன பண்ணுகிறேன், என்னுடைய இருதயத்தில் இருமாப்பு இல்லை. ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் தேவ சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயம் இருமாப்பா இருந்தால், ஏதாகிலும் மேட்டிமைகள், ஏதாகிலும் பெருமைகள், இருமாப்புகள் இருதயத்தில் இருந்துச்சுன்னா, ஆண்டவரே இந்த வாரத்தில் அதை தேவ சமூகத்தில் ஜெபித்து, இந்த காலை ஆராதனையில் நம்ம வாசித்த யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 9-10 வாசித்தது போல உங்களை சுத்திகரித்து கொண்டு தாழ்மைப்படுங்க. சுத்திகரித்து கொண்டு ஆண்டவரத்தில் சொல்லுங்க, என் இருதயம் இருமாப்பு உள்ளதல்ல ஆண்டவரே, என் இருதயத்தில் இருமாப்பு அல்ல. அடுத்த பகுதியை வாசிங்க. என் இருதயம் இருமாப்பு உள்ளதல்ல. அடுத்து, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. முதலாவது, உங்க இருதயத்தில் உங்களை குறித்த பெருமைகள் இருக்கிறதா? எடுத்து விடுங்கள். 2வது, உன் கண்கள் மேட்டிமை உள்ளவைகள்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் மற்றவர்களை பார்க்கிற பார்வை. முதலாவது உங்களை நீங்கள் பார்க்கிற பார்வை. உங்கள் இருதயத்தில் இருமாப்பு இருக்குதா? உங்களை குறித்த மேன்மைகள் பெருமைகள் உங்கள் இருதயத்தில் இருக்குதா? எடுத்து விடுங்கள். ரெண்டாவது, என் கண் மேட்டிமையோடு இருக்குதா? மற்றவர்களை நான் எப்படி பார்க்கிறேன், என்னை சுற்றி இருக்கிறவரை நான் எப்படி பார்க்கிறேன்? இவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் பெரிய ஆள், அவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடக்கூடிய தன்மை நம்முடைய இதயத்தில் இருக்கிறதா? அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் பெரியவன், என்னை தாண்டி தான் எல்லாம். அப்படிப்பட்ட மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்க, மற்றவர்களை குறைவாக நினைக்கிற எண்ணங்கள் நம்ம இதயத்தில் இருக்கிறதா? ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே மற்றவர்களை குறைவாக பார்க்கிற எண்ணம் இடத்தில் இருந்தா தயவா என்னை மன்னியும், என்னை சுத்திகரியும், என் இருதயத்தை சீர்படுத்தும். நம்ம இருதயத்தில் எல்லா மனிதர்களையும் ஒருவரையும் குறைவாக பார்க்கக்கூடிய எண்ணம் நம்முடைய இருதயத்தில் இருக்கவே கூடாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக முக்கியமான அடையாளமே எல்லாரையும் ஒரே போல் பார்ப்பது தான். இந்த உலகத்தில் மற்றவர்கள் தங்களுடைய அடையாளத்தை வைத்து மற்றவர்கள் குறைவாக பார்ப்பது, தங்களை மேன்மையாக நினைப்பது, இதெல்லாம் உலகத்தில் உள்ளவர்கள் செய்வது. நீங்களும் நானும் அதையே செய்து கொண்டிருந்தால் நமக்கும் உலகத்திற்கு ஒரு வித்தியாசமும் அல்ல. பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்து உங்களோடு இருக்க முடியாது, கிறிஸ்து நம்மோடு இருக்க முடியாது, இருக்க மாட்டார். ஏனென்றால் மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மற்றவர்களை பார்க்கிற பார்வை நமக்கு மாற வேண்டும். ஒருவரையும் குறைவாக மற்றவர்களை நம்மோடு ஒப்பிட்டு அவர்களை விட நான் மேன்மையானவன், அவர்களை விட நான் மேலே இருக்கிறேன், படிப்பில், பதவியில், பணத்தில், எந்த காரியத்தில் வேண்டுமானால் இருக்கலாம், அப்படி ஒரு நாளும் ஒருவரையும் உங்களை விட குறைவானவர்களாக எண்ணவே எண்ணாதீர்கள். பசங்க அப்படிலாம் யாரும் நினைக்கல. உங்கள் ஆத்மாவில் கேளுங்க, உங்களுக்கு தெரியும். நான் மீண்டும் நீ சொல்கிற பிரசங்க எல்லாமே உங்களுக்கு அல்ல, உங்கள் ஆத்மாவிற்கு. என் ஆத்மாவில், என்னுடைய இருதயத்திற்கு தெரியும் நான் யாரையாவது குறைவாக நினைக்கிறேன்னா, நான் யாரையாவது கீழே வைத்து பார்க்கிறேனா? இல்லை. என்னுடைய பார்வையில் பணம் இருக்கிறவர்களும் சரி, பணம் இல்லாதவர்களும் சரி, படித்தவர்களும் சரி, படிக்காதவர்களும் சரி, எந்த விதத்தில் எப்படிப்பட்ட வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, என்னுடைய பார்வையின் கண்களில் எந்த மேட்டியுமே இருக்கக்கூடாது. ஆண்டவர், என் கண்களில் எந்த மேட்டியுமே இருக்கக்கூடாது. எல்லாரையும் சரியாக ஒரே போல் பார்க்கக்கூடிய பார்வையை எனக்கு தாரும். ஏனென்றால் இது நமக்கு தவறு என்றே பல நேரங்கள் தெரியாமல் போய்விடும். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நேரம் இல்லை, குறித்துக் கொள்ளுங்கள், நேரம் கிடைக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். லூக்கா 18இல் ஜெபிக்கிறார்கள், 2 பேர் ஜெபிக்கிறார், ஒருவன் ஜெபிக்கிறான், இந்த ஆயக்காரனை போல நான் இல்லாததற்காக உமக்கு என்ன ஸ்தோத்திரம். என்ன மனமேட்டிமை, நான் என்னெல்லாம் பண்ணுறேன், உபவாசிக்கிறேன், தசமமாக கொடுக்குறேன், நான் எல்லாவற்றையும் செய்கிறேன், எல்லாவற்றையும் சரியாக இருக்கிறேன். மனமேட்டிமை, இருமாப்பு அவனை அறியாமலேயே பரிசீலனுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் அந்த ஆயக்காரன் எந்த காரியமும் இல்லை, நேராக ஆண்டவர் மட்டும்தான் பார்க்குறான். பாவியாகி என் மேல் கிருபையாயிரு. நான் நினைக்கிறேன் பரிசேயன் தேவ பிரசன்னத்தை கண்டிப்பாக உணர்ந்திருக்க மாட்டான். ஆனால் அந்த ஆயக்காரன் தேவ பிரசன்னத்தை அந்த ஆலயத்தில் கண்டிப்பாக உணர்ந்திருப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மனம் மேட்டிமை ஒரு நாள் நமக்கு வேண்டாம். மனம் மேட்டிமை இருக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. அடுத்து சொல்லுகிறார் 1ஆம் வசனத்தில் பாருங்க, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. 3ஆவது சொல்லுகிறார், பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. நம்மை அறியாமலே நம்ம பல நேரங்கள் நினைக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, எல்லாமே என் கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைப்போம். எல்லாமே என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். வீட்டில் எல்லா காரியமா என்னோட கண்ட்ரோலில் இருக்கணும், வேலை காரியமா எல்லாம் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். இப்படி எல்லா காரியங்களும் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். நான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும். இப்படி எனக்கு தெரியாமல் எதுவும் இருக்கக்கூடாது, எல்லாமே நான் நினைக்கிறது போல தான் நடக்கணும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒரு நாளும் நம்முடைய இருதயத்தில் இருக்கவே கூடாது. எல்லாமே எனக்கு தெரியணும். அவங்க என்ன பேசுகிறாங்க எனக்கு தெரியணும், இவங்க என்ன பேசுகிறாங்க, யார் என்ன பேசுனாலும் எனக்கு என்ன பண்ணணும் தெரியணும். நான் போன வாரத்தில் இதை குறித்து ஒரு காரியத்தை குறித்து பேசும்போது தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, யார் யார் என்ன பேசுகிறான்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருந்தோம்னா ஒரு நாள் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒழுங்காக தூங்கவே முடியாது. யார் என்ன பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கிறது நமக்கு வேலையும் இல்லை, நமக்கு அவசியமும் இல்லை. ஏன்னா அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, பெரிய காரியங்கள் எனக்கு மிஞ்சின கருமங்கள்.
உங்கள் காதுக்கு வராத காரியங்களெல்லாம் தேடி 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 இது என்ன அது என்ன அது என்ன. ஒரு சிலருக்கு டே ஃபுல்லாக டியூட்டியே எதாக தான் இருக்கும் அப்படின்னா இதாக தான் இருக்கும். யார் யார் என்னென்ன செய்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் என்ன நடக்குது. எனக்கு ஒரு சிலர் தெரியும். நான் எங்கள் ஊரில் சொல்கிறேன், காலை எழும்பி சாப்பிட்டுட்டு ஒரு ரவுண்டு போவாங்க ஊர் ஃபுல்லாக. யார் யார் வீட்டுக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் போவாங்க. வீட்டுக்கு போய் எல்லார் வீட்லேயும் போயிட்டு இவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் நடக்கும் வீட்டில் சண்டை நடக்கும். அதெல்லாம் கேட்டுட்டு வந்து அடுத்த வீடு என்ன பண்ணுவாங்கன்னா சந்தோஷமாக பகிர்ந்து கொண்டு இருப்பாங்க. அடுத்து அங்கே அதுக்கு அடுத்த வீடு, இப்படி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போயிட்டு வந்தால் அந்த மதியம் என்ன பண்ண முடியும், அவங்களால சாப்பிடவே முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு நிம்மதியாக இருக்காது, அந்த நாள் நல்லா போகாது. நம்ம யாரும் அப்படி இருக்க மாட்டோம்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா வர மாட்டேங்குது. அல்லேலூயா. ஸோ தேவையில்லாத மற்ற காரியங்களை குறித்து பேசி பேசி தேவையில்லாத மற்ற காரியங்களை குறித்து தேவையில்லாமல் பேசி தேவையில்லாத காரியங்கள் நம்ம தலையை நுழைக்காம நம்ம மூக்கு நுழைக்காம எனக்கு என்ன இருக்குது, நான் என்ன செய்கிறேன், என்னுடைய பாதையை நான் சரியாக போகிறேன்னா, ஆண்டவர் என் கையில் கொடுத்த குடும்பத்தை சரியாக கவனிக்கிறேன்னா, ஆண்டவர் என் கையில் கொடுத்த பிள்ளைகளை சரியாக பார்க்குறேன்னா, என்னை நம்பி ஆண்டவர் தந்த ஊழியங்களை சரியாக செய்கிறேன்னா, என்னை நம்பி தேவன் தந்த வேலையை சரியாக செய்கிறேன்னா, நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க நினைக்கிறாங்க, இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம்னா நாம் தேவனை சரியாக பார்க்க முடியாது. இது எல்லாத்தையும் சைலண்ட் மோடில் போட்டுருங்க, இது எல்லாத்தையும் வச்சுருங்க ஓரமாக. அது எதுவும் நம்ம இருதயத்துக்கு தேவையும் இல்லை. அதை நினைத்து நினைத்து யோசித்து யோசித்து உங்கள் தலையிட்டு எல்லாத்துலேயும் தலையிட்டு கொண்டு உங்களுடைய மன அமைதியை கெடுத்து கொள்ளாதீர்கள். வசனம் சொல்லுகிறது, என் இருதயம் இருமாப்புள்ளதும் அல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. பாஸ்டர் அவங்க எல்லாம் அப்படிலாம் பேசுகிறாங்களே, அப்போ என்ன தான் செய்கிறது, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் தான் ஆண்டவர் சொல்கிறார். யார் என்னன்னாலும் பேசிகிட்டு இருக்கட்டும், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் சரியாக பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், யார் என்னாலும் பேசிட்டு உங்கள் காதுக்கு வருதா பரவாயில்ல, கேட்டுட்டு நீங்கள் பாட்டு போங்க. நீங்கள் செய்கிறத நீங்கள் செய்யுங்க, ஆண்டவர் செய்கிறத ஆண்டவர் செய்வார். உங்களுக்கு மிஞ்சின காரியங்களை நீங்கள் முயற்சி பண்ணி என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு நாளும் யாரையும் மாற்றவே முடியாது. இங்கே இருக்க யாராவது சொல்ல முடியுமா, பாஸ்டர் என்னை பற்றி எப்போதும் தப்பாக பேசிட்டே இருந்தாங்க, நான் அவங்ககிட்ட போய் பேசி என்னை பற்றி புரிய வச்சு அவங்கள சரி பண்ணிட்டேன், அப்புறம் நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். அவங்கள ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, சரி பண்ணவே முடியாது. நீங்கள் போய் பேசி சரி பண்ணவே முடியாது. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து நேர போங்க. எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதை எப்படி சரி பண்ணணும், எப்படி அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு பதில் தரணும். நான் பல முறை உணர்ந்திருக்கிறேன், நம்மை பற்றி யாராவது என்ன பேசினாலும் சரி, நமக்கு அது தெரியவே தெரியாது, நமக்கு அப்படிலாம் பேசுகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க என்ன பேசியிருக்காங்களோ அதற்கான பதிலே சரியாக நம்ம மூலம் ஆண்டவர் செய்வார். நமக்கு அது தெரியாது, ஆனால் ஆண்டவர் செய்வார். அதனால சொல்கிறேன், நமக்கு தலைக்கு மிஞ்சின காரியங்கள், உங்கள் காதுக்கு மிஞ்சின காரியங்களில் தேவையில்லாமல் நம்ம தலையிடாமல் தேவன் நம்ம எங்கே வைத்திருக்கிறாரோ, தேவன் நம்ம எப்படி நடத்துகிறாரோ, தேவனை மட்டும் பார்த்து கொண்டு போய்கொண்டே இருங்க. இந்த வசனத்தில் 3 காரியங்கள் சொல்கிறாரு, எல்லாமே ஒன்று தான், தாழ்மை. தேவனுக்கு முன்பதாக தாழ்மையோடு இருங்க. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரா, யாக்கோபு 4:8 4:6 கிருபை அழைக்கிறார். தாழ்மையோடு இருங்க, தேவன் கிருபையை அளவில்லாமல் உங்கள் சமூகத்தில் தருகிறார். இப்போ 2வது வசனத்தை வாசிங்க. இப்போ 2வது வசனத்தை வாசிக்கும் போது, தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரிடத்தில் இந்த 2வது பாயிண்ட்டும் வரல, 3வது பாயிண்ட்டும் வரல, 2-3 வசனங்கள் அடுத்தடுத்து 2 பாயிண்ட் இருக்குது. ஆனால் என்னுடைய தேவையெல்லாம் இது ஒன்று தான். தேவ சமூகத்தில் இந்த வாரம் முழுவதும் உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள், உங்களை குறித்த பெருமைகளை எடுத்து விடுங்கள், மற்றவர்களை குறித்து பார்க்கிற பார்வையை மாற்றிவிட்டு நம்மை தாழ்த்துங்கள். 3வது, நமக்கு தலையிடாத, நமக்கு தேவையில்லாத, நமக்கு மிஞ்சின காரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு தேவ சமூகத்தில் தாயின் பால் மறந்த குழந்தையை போல உங்களுடைய ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுங்க. ஏன் சொல்கிறாருன்னா, இது ஈஸியாக மனுஷங்களாக நம்மளால் இருக்க முடியாது. நம்ம இருதயம் என்ன பண்ணாது அப்படின்னா, உடனே நம்ம நினச்ச உடனே அமைதியாக இருந்துட முடியாது.
நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 20 நிமிஷம் உட்காரதுக்குள்ள 200 விதமான சிந்தனைகள் நமக்கு வரும். அந்த காரியம் அது என்ன, இது என்ன செய்யுது, இப்படி பல சிந்தனைகள் நமக்கு வரும். ஆனால் என்ன பண்ணணுமா, அதை எல்லாவற்றையும் தாண்டி நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் சிந்தை எங்கே போனாலும் பரவாயில்ல, உடனே என்ன பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய சிந்தை வேற எங்கேயோ போயிடுச்சு, திருப்பி ஆண்டவர்கிட்ட வந்துடுங்க. ஆண்டவர்கிட்ட வந்து அப்பான்னு சொல்கிறீங்களா, ஆண்டவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த ஒரு வார்த்தை, அதுக்கு பேர் தான் சென்ட்ரிங் ப்ரேயர். நான் பல முறை சபையிலும் சொல்லியிருக்கிறேன், பரவாயில்ல இப்பவும் சொல்கிறது பிரச்சனை இல்லை. 20 நிமிடம் ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரை நீங்கள் என்ன சொல்லி கூப்பிடுறீங்க, ஆண்டவரை நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அப்பான்னு சொல்ல விரும்புறீங்களா, அந்த ஒரு வார்த்தை போதும். உங்கள் சிந்தை வேற எங்கேயோ போயிடுச்சா, உங்களுக்கு ஒரு இடத்துல ரிலேஸ் பண்ணுவோம், ஐயோ நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மைண்ட் எங்கே போயிடுச்சு, ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு, உடனே சொல்லுங்கள், ஆண்டவரே நான் என்ன பண்ணிட்டேன், மைண்டு வேற எங்கேயோ போயிடுச்சு, மீண்டும் அவங்க கூட இருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை அப்பா. இல்லை நீங்கள் என்ன வார்த்தை வச்சுருக்கிறீங்களோ, ஆண்டவர் நீங்கள் எப்படி பார்க்க விரும்புகிறீர்கள், ஆண்டவர் நீங்கள் என்ன சொல்லி அழைக்க விரும்புகிறீர்கள், அந்த வார்த்தையை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அவ்வப்பொழுது சொல்லிக்கொண்டே இருங்க. 20 நிமிடம் அமர்ந்து தேவ சமூகத்தில் அமைதியாக காத்துடுங்க. வேற எதை குறித்து யோசிக்க வேண்டாம், எதை குறித்தும் சிந்திக்க வேண்டாம். தேவ சமூகத்தில் அமைதி அப்படி காத்துடுங்க. தேவ சமூகம் 20 நிமிடம். இது ஜெபம் அல்ல, வேத தியானம் அல்ல, இது எல்லாவற்றையும் தாண்டி தேவ சமூகத்தில் அமைதியாக காத்திருக்கிற தருணம். சங்கீதம் 46:10 வாசிக்கிறோம் இல்லையா, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளக்கூடிய, எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய தாய் யார் என்று அவங்க கூட இருந்திருந்து தெரிந்து கொள்ளுகிறதோ, அறிந்து கொள்ளுகிறதோ, அதே போல தேவனோடு கூட அமர்ந்திருந்து தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள இந்த வாரத்தில், இந்த நாட்களில் தேவன் நமக்கு கிருபை தருவார். நம்ம எல்லாரும் தெரிந்த உதாரணம் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மரியாளும் மார்த்தாள் இருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வருகிறார். நமக்கு வசனத்துக்கு குறைவே இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த வசனத்தை வைத்து பல முறை பிரசங்களை கேட்டிருப்போம், பல முறை நாமே பிரசங்கித்திருப்போம். ஆனால் தேவன் சொல்லுகிறதெல்லாம் எத்தனை முறை நாம் கேட்டாலும், எத்தனை முறை நாம் பிரசங்கித்தாலும் மீண்டும் மீண்டும் நம்மை அறியாமல் நாம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம்னா, மார்த்தாளை போல அடுத்தடுத்த காரியங்களுக்காக, பற்பல காரியங்களுக்காக ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோமே ஒழிய, மரியாளை போல தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்கு இன்னும் நம்முடைய இருதயம் தயாராக இல்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஒரு வாரம் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தினந்தோறும் காலையில் எழும்பின உடனே 20 நிமிஷம் என்னை நான் தாழ்த்தி தேவ சமூகத்தில் 20 நிமிடம் உங்கள் சமூகத்தில் தாயின் மடியில் காத்திருக்கிற குழந்தையை போல நான் அமர்ந்து இருக்க எனக்கு நீர் கிருபை தருவீர். அங்கே எத்தனை பேர் ஜெபிக்க தயாராக இருக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லா இருக்கிறவங்களும் எழும்பி நின்று ஆண்டவரத்தில் சொல்லி முடிப்பேன். 2 பாயிண்ட் இருக்குது, ஆனாலும் இது ஒரு காரியத்தை உங்கள் இடத்துல ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு காரியம் எல்லா இடங்களில் வேகமாக எழும்பி நின்று ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் ஒரு குழந்தை தன் தாயை தேடுவது போல, தாய் தன்னோடு இருக்கும் பொழுது எவ்வளவு கம்ஃபர்டபுளாக ஒரு குழந்தை இருக்கிறதோ, அப்பா எங்களுடைய ஆத்மா உங்களோடு கூட அப்படி அமர்ந்திருக்கணும். ஆண்டவரே, உங்கள் ஆத்மாவை குறித்து கேட்டு பாருங்கள். என்னுடைய ஆத்மா எப்படி இருக்கிறது, என் ஆத்மா எப்படி இருக்கிறது? ஆண்டவரத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணுகிறேன். ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் எங்களுடைய ஆத்மாவை அடக்கி அமர பண்ணுகிறேன். அப்பா தினந்தோறும் உங்கள் சமூகத்தில் காத்திருக்க, தாய் மடியில் தவழுகிற குழந்தையை போல, ஆண்டவரே தாயின் பால் மறந்த குழந்தையை போல எங்களுடைய ஆத்மாவை உங்கள் சமூகத்தில் அடக்கி அமர பண்ணுகிறோம். எங்களுக்குள்ளாக மேட்டுமைகள் இருந்தால் அப்பா இந்த காலை நேரத்தில் நீர் எடுத்து போடுவீராக. ஆண்டவரத்தில் சொல்லுங்க, உங்களை குறித்த பெருமைகள், மற்றவர்களை பார்க்கிற பார்வையில் உள்ள பெருமைகள், மற்றவர்களை குறைவாக நினைக்கிற எண்ணங்கள், ஆண்டவர் எங்களுக்கு மிஞ்சின காரியங்களில் தலையிடாமல், அதை குறித்து தேவையில்லாமல் குழம்பாமல், அதை குறித்து யோசித்து ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரே நாங்கள் கலங்க பண்ணாமல் இது எல்லாவற்றையும் விட்டு இருமா புள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், இருமா புள்ளவனை கர்த்தர் அருவருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன் அப்பா. உங்க சமூகத்தில் தாயின் பால் மறந்த குழந்தையை போல
எங்களை நாங்கள் அடக்கி அமர பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஆத்மாவை அடக்கி அமர பண்ணுகிறோம். நீர் எங்களுக்கு கிருபையை தருவீராக. எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், இந்த காலை நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது எங்களுக்கு கிருபை தந்தருளுவீராக ஆண்டவரே. ஒரு குழந்தையை போல இந்த வாரம் முழுவதும் நாங்கள் இதை பிராக்டிஸ் பண்றதுக்கு, இதை நாங்கள் செயல்படுத்துவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. உங்க சமூகத்தில் காத்திருப்பதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரத்தில் சொல்லி முடிப்போமா? ஒரே ஒரு முறை இதை ஒரு ஜெபமாக ஆண்டவரத்தில் சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆண்டவரே, உங்க மடியிலும் நாங்கள் சாய்ந்து விடுகிறோம்ப்பா. நிறைய காரியங்களை குறித்து யோசித்து குழம்பி ஆண்டவரே என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி கொண்டு இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, தாயின் பால் மறந்த குழந்தையை போல நீ உன் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணு. எல்லாவற்றையும் விட்டு விடு, எல்லாவற்றையும் விட்டு விடு. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கவலை இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே நான், கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, எதை குறித்தும் பயமில்லை, எதை குறித்தும் பயமில்லை, என் நேச நடத்துகிறீ தினம், என் நேச நடத்துகிறீ. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. ஒரு தாயை போல தந்தையை போல அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய ஆத்மாவை ஆற்றி தேற்றுகிற நல்ல தகப்பன் அவர். இந்த வாரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உங்க சமூகத்தில் நான் காத்திருக்கணும் ஆண்டவரே. இந்த தேவையோடு அல்ல, தாயின் பால் மறந்த குழந்தையை போல எனக்கு தேவையெல்லாம் உங்க பிரசன்ன என்னோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. உங்க ஆறுதல் எங்களோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. உங்க சமூகம் எங்களோடு கூட இருக்கணும், நீங்க எங்களோடு கூட இருக்கணும். அது ஒன்றே எங்களுடைய தேவை என்று இந்த வாரம் முழுவதும் உங்க சமூகத்தில் காத்திருக்க கலக்கம் இல்லை, அச்சம் இல்லை ஆண்டவரே. எல்லாவற்றையும் முதலை தள்ளிவிட்டு எங்களை தாழ்த்தி உங்க சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்கள் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ளாக ஆண்டவரே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த இந்த வாரத்தில் அப்பா எங்களுடைய ஆத்மாவை உங்க சமூகத்தில் அடக்கி அமர பண்ணுவதற்கு ஆண்டவரே, எங்களுடைய ஆத்மா நினைத்த இடத்திற்கெல்லாம் போவதல்ல, எங்கள் ஆத்மா யோசிக்கிற காரியங்கள் எல்லாம் செய்வதல்ல, அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. எங்கள் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணக்கூடிய ஒரு கிருபையை இந்த நாட்கள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உங்க சமூகத்தில் காத்திருக்க தாயின் பால் மறந்த குழந்தையை போல நாங்கள் ஒவ்வொருவரும் உங்க சமூகத்தில் காத்திருக்க, எங்கள் ஆத்மாவின் நிலையை உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள, எங்கள் குடும்பத்தின் தேவைகளை புரிந்து கொள்ள அப்பா உமோடு கூட அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நாட்களை அப்பா எங்களுக்கு தருவீராக, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி வழிநடத்த போகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து வழி நடத்துவீராக. ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் முழுவதும் தேவைகளை சந்தித்து அற்புதமாய் அதிசயமாய் நடத்தும். வியாதியோடு பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம்.
எல்லாரையும் தேவன் பெயர் பெயராய் ஆசீர்வதித்து விடுதலையை தந்து சுகமாக்கி வழி நடத்துங்க. உங்க சமூகத்துல தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட உடைய வருகை நாள் பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக.